அன்புடையவர்களே, இந்த நூல் நிலையம் நான் சிறுவயது முதல் பார்த்தது உண்டு. நிறைய நூல்கள் படிக்கிறதற்கு மிக மிக அதிகமான ஆசை உண்டு. ஆனால் காலமின்மை. இப்பொழுது தான் படிக்க ஆரம்பித்துள்ளேன். புத்தகங்கள் பற்றி கூறுவதற்கு காலம் போதாது. என் பெயர் மணிகண்ட சிவம். படித்தது MCA. நூல்கள் மீது மிகுந்த பற்று. நான் படித்து வியந்து உங்களிடம் பகிர ஆசைப்படுவது என்னவென்றால், இந்த ராமகிருஷ்ண விஜயம் என்ற பத்திரிகையில் மாத இதழ், வார இதழ் 2 முறை வரும். இதில் மிக அருமையான ஒரு தலையங்கம். பல ஆண்டுகளாக எனக்கு வைணவத்தை பற்றி பேச வேண்டும் என்ற ஆசை உண்டு. அதை இப்பொழுது நனவாகுகிறது. வைணவம் என்றால் என்ன என்று உங்கள் அனைவருக்கும் 3 கோடுகளுடன் திருமண் அணிந்திருப்பார்கள். 2 திருமண், ஒரு லைன் என்று சொல்வார்களே, ஒரு கோடு அணிந்திருப்பார்கள். அதை அணிவதற்கு அந்த ராமகட்டி என்று கூறுவார்கள். அதில் போட்டு மிகுந்த சந்தனத்துடன் குளித்து மிகுந்த இறைபக்தியோடு அதை அணிய வேண்டும். திருமண் என்றால் என்ன? முகத்தில் 3, அது திருமாலின் பாதம் என்று கூறப்படுகிறது. வைணவத்திற்கு பல ஆச்சாரங்கள் உண்டு, சம்பிரதாயங்கள் உண்டு. சாரங்கர் பார்த்திருப்பீர்கள். சாரங்க பெருமாள். பார்க்க வேண்டிய 10 தலங்களில் சென்னையில் ஒன்று இருக்கும். திருவல்லிக்கேணி பார்த்தன் என்று கூறுவார்கள். பார்த்தசாரதி பெருமாள் மிக அழகாக இருக்கும். கம்பீரமாக கதையுடன் நின்ற கோலத்தில் இருப்பார். அந்த பெருமாளை நான் பார்த்தது உண்டு. சுற்றியும் பிரகாரங்களில் தெலுங்கு எழுத்துகள் நிறைய உண்டு, கீர்த்தனைகள். பார்க்க கண் சிமிட்ட மாட்டீர்கள், கண் இமைக்க மாட்டீர்கள். அந்த அளவிற்கு அழகாக இருக்கும். ஸ்ரீராமரும் அப்படிதான். பெருமாளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். என்ன கூறுகிறார்கள் என்றார் வைணவர்கள். இப்பொழுது பகல் 10 10 நடந்து கொண்டு இருக்கிறது வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீரங்கத்தில். இந்த பார்த்தன் என்ற கூறக்கூடிய திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் மீசையுடன் இருப்பார். இது எங்குமே இல்லாத ஒரு அதிசயம், பிரமிக்க வைக்கும் தோற்றம். சாரங்கனை பார்த்தீங்களா, தெற்கில் தலை வைத்து படுத்து உறங்கும் நிலையில் இருக்கும். நின்றன், கிடந்தனன், நடந்தனன் என்று கூறுவார்கள். சென்னையில் திருநீர்மலை என்று ஒன்று அங்கு போயிருக்கிறீர்களா? 4 விதமான பெருமாள்கள் ஒரே இடத்தில் பார்க்கலாம். இதில் 12 ஆழ்வார்கள் உண்டு. அதில் ஆண்டாள் ஒருவர். பெண்பால் புலவர், மதுரகவி ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், பொய்கை ஆழ்வார் இதுபோல் ஒன்று. அவர்கள் பாடல்கள் மிக அருமையாக இருக்கும். பெருமாள் சம்பிரதாயங்கள், வைணவ சம்பிரதாயங்கள் என்று உண்டு. அதில் ஒன்று என்னவென்றால், முதலாவதாக அனைவரும் 4000 திவ்ய பிரபந்தம் பயில வேண்டும், தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். 2வதாக பாகவதம் பயில வேண்டும். 3வதாக ஏழை எளியோருக்கு, முடியாதவருக்கு கனவு இல்லம் போன்று ஒரு இல்லத்தை கட்டித்தர வேண்டும். இது வைணவர்களின் கடமைகளின் ஒன்றாக கூறப்படுகிறது. 4வதாக பசுமடம், கோசாலை என்பார்கள். கன்றும் பசுவையும் தவிர்க்கவே விடக்கூடாது. உணவு கொடுக்க வேண்டும். ஏழை எளியோருக்கு உணவு வழங்க வேண்டும். இதுபோல நிறைய உண்டு. முக்கியமானவற்றை உங்களிடம் விரும்பி பகிர்கின்றேன். மேலும் தசாவதார பெருமாள் என்று உண்டு. மச்சையர், கூர்மர், வாமனர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வாமனர் பற்றி பார்த்திருப்பீர்கள். வாமனர். பிறகு விக்ரமர் என்றால் ஒரு காலை தூக்கி கொண்டு மிக பிரம்மாண்டமானது, உலகையும் ஆளக்கூடியவர். அனந்த பத்மநாப சுவாமி என்று கூறுவார்கள். திருவனந்தபுரத்தில் உள்ள அந்த பெருமாளை பார்ப்பதற்கு 3 வாசப்படிகள் உண்டு. மிக பிரம்மாண்டமானது. அனைவரும் வைணவம் போற்றுவோம், வைணவத்தை பாராட்ட வேண்டும். பாடல்களிலே வரும், கல்லை மட்டும் கண்டால் போதாது என்று அந்த பாடலில் வரும். வீர சைவம் வைணவத்தை சிறிது குறைத்து கூறுவார்கள். வைணவம் மிக சிறப்பானது. அந்த பாடலில் குலோத்துங்க சோழன் பஞ்சாட்சர மந்திரத்தை கூற சொல்வார். ஓம் நமோ நாராயண என்று கூறிவிடுவார். கோபத்தில் அவரை அந்த விஷ்ணு சிலையுடன் கட்டி கடலில் இருந்ததாக கூறுவார்கள், தில்லைவாழ் அந்தனரை. அது உண்மை சம்பவமாக நடந்துள்ளது. வைணவம் மிக சிறப்பானது. வாழ்க வாழ்க பல கோடி 100,000 ஆண்டு என்று பாடுவார்கள். பாடல்கள்லாம் அவ்வளவு அருமையாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.